ஒரு வைகோவுக்கு இருக்கிற அக்கறை கூட இவர் கிடையாது. கூட்டணி கட்சியில் இருந்துகிட்டே வைகோ சொல்கிறார், இளம் பருவத்தினரை இந்த மெத்து கஞ்சாலாம் பாதிக்குது, பள்ளி மாணவர்கள் சீரழிகிறாருன்னு சொல்கிறார் கூட்டணியில் இருந்துக்கிட்டே. அந்த அக்கறை கூட இவர் கிடையாது. அதில் தான் இறங்கி அடிக்கணும். இறங்கி அடிச்சோன்னா தாய்மார்கள் ஓட்டு உங்களை நோக்கி திரும்பவும் பண்ணலையே. இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அடிப்படை காரணம் என்னங்க? போதை மருந்து போடணும். ஏன் அதை தொட மாட்டேங்கிறீங்க? ஏன்னா உங்களுக்கு அதில் உடன்பாடு கிடையாது. ஏன் உடன்பாடு இல்லைன்னா உங்களுக்கு சமுதாய அக்கறை கிடையாது. சமுதாய அக்கறை தான் உங்களுக்கு கோவம் வரும். பாடுறா இதெல்லாம் நாங்கள் குடிக்கிறவன் தான்ப்பா, அக்கேஷனெலாம் குடிப்பேன், ஆனால் ஒரு குடும்பத்தையே அழிக்குதுன்னா நான் எப்படி ஏற்றுக்குவேன் அப்படின்ற கோவம் வரணும். உங்களுக்கு அது கிடையாது. ஏன்னா நீங்கள் இந்த கலாச்சாரத்தில் வந்தவர். எலைட்டு பாரு பப்பு சரக்கு இந்த மாதிரியே பழகிட்டவங்களுக்கு எளிய மக்களுடைய பிரச்சனை தெரியாது. கத்துக்க வரல சார். இப்போ புதிய ஃபர்ஸ்ட் படங்கள்ல அவர் நடிச்சதுக்கும் இப்போ அவருடைய படங்களுடைய நடிப்பு, டான்ஸ் இது எல்லாமே வந்து கத்துக்கிறாரு இல்லைங்களா? இப்போ அரசியலையும் அது போலயே திருத்திக்குவார் இல்லைங்களா? என்ன கத்துக்கிட்டாரு சினிமால? நான் கடைசி படம் வரைக்கும் சொல்றேன், நீங்க என்ன கத்துக்குவாருன்றீங்க? என்ன சார் அவருடைய படங்கள் கட்சி ஆரம்பிச்சு கடைசி படம் நடிக்கிறீங்க, போதை மருந்து வித்துட்டு வந்து பாட்டு பாடுறீங்க, என்ன நீங்க கத்துக்கிட்டீங்க? என்னங்க கத்துக்கிட்டீங்க? இந்த லியோ தானே அந்த படம், லியோ தானே. திரைப்படத்தையும் அரசியலும் எப்படி சார்? திரைப்படத்துல ஒரு கதை அம்சம் கொண்டு ஒரு படைப்பாக படைக்கிறதுக்குமே அவருடைய கேரக்டருமே அதுதான் அப்படின்னு சொல்றது எப்படி சார்? அவருடைய கேரக்டர் தான் படமா எதுக்கு வச்சு ஓட்டு போடுறாங்க? அவர் தொழில் வரும், தொழில்துறையில் ஏதாவது இருந்து இண்டஸ்ட்ரியில் இருந்ததுனால அவர் போடுறாங்களா? இல்லை ஒரு ஓட்டப்பந்தய வீரரா? இல்லை பாக்ஸரா? எதை வச்சு விஜயை ஃபாலோ பண்ணுறாங்க ரசிகர்கள்? சொல்லுங்க. சினிமாவில் நடிச்சிட்டா அவங்க கையில் தூக்கி ஆட்சியை கொடுக்கணுமா? நான் கேட்கறது போய் சொல்லுங்க. சினிமாவில் நடிச்சிட்டா அவங்க கையில் ஆட்சியை கொடுக்கணுமா?